ஹே गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ நான் உங்க எம்சிஎஃப் இன்னைக்கு வீடியோல சின்சானை பத்தின ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்சான் ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய கார்ட்டூனா இந்த ஒரு கார்ட்டூன் இருக்கு. சின்சானை பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, இந்த ஒரு கார்ட்டூனுக்கு போட்டியா தான் டோரேமான் வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதும் கிடையாது. டோரேமான்ல எப்படி அட்வென்ச்சருக்கு பஞ்சம் இல்லையோ அதே மாதிரி சின்சான்ல காமெடிக்கு பஞ்சம் இல்ல. எவ்வளவுதான் ஒரு ஆள் கெத்தா வந்தாலும் சைக்கிள் கேப்ல தலைவன் கலாய்ச்சிட்டு போயிருவான். சின்சானோட பிஹேவியரும் சரி அவனோட பேச்சும் சரி ரெண்டுமே அந்த அளவுக்கு ரொம்ப ஃபன்னியா காமெடியா இருக்கும். சின்சான்ல காமெடி மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுல அட்வென்ச்சர்ஸும் நிறைய இருக்கு. நிறைய மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் காட்டி இருந்திருப்பாங்க. அண்ட் எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன். சரி நம்ம ஃபர்ஸ்ட் சின்சானை பத்தி பாத்துடலாம். உண்மையிலேயே இந்த சின்சான் அப்படின்றது யாரு? ஆக்சுவலா ஜப்பான்ல சின்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரியலாவே ஒரு 5 வயசு பையன் இருந்திருக்கான். ஆனா அந்த ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெச்சூரா சேட்டை பிடிச்ச பையனாவும் இருந்திருக்கான். ரோட்ல கடந்த நாயை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இதுவும் நம்ம ஃபேமிலியில ஒரு ஆள் தான் சொல்ற அளவுக்கு நல்ல பையனாவும் இருந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம தன்னோட ஃபேமிலி மேலையும் தன்னோட தங்கச்சி மேலையும் ரொம்ப அதிகமான பாசத்தோட இருந்திருக்கான். பட் சின்சானோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா மெச்சூர் இல்லாத குழந்தைத்தனமான ஒரு ஆள். இதனாலேயே சின்சானோட அப்பா நீ வெளியில போகும்போது பசங்களை கூட்டிட்டு போக கூடாது, அப்படியே போனாலும் நான் வந்தா மட்டும் தான் போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருந்திருப்பாரு. பட் இருந்தாலும் ஒன் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போறதுக்காக சின்சானோட அம்மா பசங்களை கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ஷாப்பிங் போன இடத்துல சின்சான் தன்னோட தங்கச்சியை தேடி இருக்கும்போது பார்த்தா சின்சானோட தங்கச்சி ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணிக்கிருக்கா. அண்ட் அவளோட ஆப்போசிட்ல ஒரு பெரிய லாரி ஒண்ணு வருது. இதை பார்த்த சின்சான் தன்னோட தங்கச்சி காப்பாத்துன்னு சொல்லிட்டு வேகமா தன்னோட தங்கச்சியை நோக்கி ஓடுறான். பட் இருந்தாலும் வேகமா வந்து அந்த ஒரு லாரி ரெண்டு பேரையுமே ஏத்திருது. அந்த இடத்துலயே ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட் ஆயிராங்க. தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட பசங்க செத்து போறத பார்த்த சின்சானோட அம்மா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. இது போதாதுன்னு ஒன்னாலதான் என்னோட பசங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள விட்டுட்டு போயிடுறாரு. தன்னோட ஹஸ்பண்ட் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற கவலையிலையும் பாசமா வளர்த்த நம்ம பசங்க தன்னோட கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற வேதனையிலையும் அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் நடப்பணமா இருந்துட்டு வந்திருக்காங்க. ரொம்பவும் டிப்ரெஷனோட அவங்க வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்து இருக்கும்போது அவங்க பையனோட குரல் கேட்க ஆரம்பிக்குது. வீட்டுல எந்த மூலைக்கு போனாலும் அந்த பையனோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. சேட்டை பிடிச்ச அந்த பையனோட விளையாடின விளையாட்டு, குறும்புத்தனமான பேச்சு, இந்த மாதிரி அந்த பையனோட நினைவுகள்லாம் அவங்களுக்கு வந்து வந்து போக ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்து அந்த பையனோட அம்மா அந்த பையனோட குறும்புத்தனமான விளையாட்டு, வேடிக்கையான பேச்சு, அவனோட நினைவுகள் எல்லாத்தையுமே எழுத்து வடிவமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் பார்த்த ஒருத்தர் அந்த பையனோட எல்லா பிஹேவியரும் பிடிச்சு போய் இதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் அப்படின்ற ஒன்ன உருவாக்குறாரு. ஃபர்ஸ்ட் இந்த சின்சான் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கா தான் ரிலீஸ் பண்றாங்க. அந்த காமிக்ஸ்லாம் அந்த ஒரு டைத்துல நல்லாவே ஹைப்ல இருந்துச்சு. சோ அதனாலேயே 1992ல அத டெலிவிஷனா கொண்டு வர்றாங்க. அப்படி வந்து அந்த கார்ட்டூன் வேர்ல்டு ஃபுல்லா பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. இந்த சின்சான் அப்படின்ற கார்ட்டூனை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ்ல டப் பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு எல்லாராலையும் ரொம்ப பிடிச்சு போன ஒரு கேரக்டர் தான் சின்சான். மத்த லாங்குவேஜ்ல எல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் தமிழை பொறுத்த அளவுக்கு எனக்கு 100% சாக்ரிஃபைஸா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரகுவர் அண்ணா சூப்பராவே டப்பிங் கொடுத்திருந்திருப்பாரு. அண்ட் இவர் தான் பென்டனுக்கும் டோபிக்கும் டப் பண்ணவரு. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தவனை கலாய்க்கிறதுல தலைவன் கிங்குங்க. ஆக்சுவலா பென்டன் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வேர்ல்டு ஃபுல்லா ஒரு ஃபேமஸான கார்ட்டூன். என்னதான் ரெண்டு கார்ட்டூனுக்கு ஒரு ஆள் டப் பண்ணி இருந்தாலும் ரெண்டு கார்ட்டூனுக்குமே சுத்தமா ஒத்தே போகாது. பென்டன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஏலியன்ஸ், ஆக்ஷன், ஃபைட் இந்த மாதிரி கொண்டு போயிருந்திருப்பாங்க. பட் சின்சான்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி மட்டும் தான். இது வரைக்கும் இந்த ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதனாலேயே சின்சான் அண்ட் டோரேமான் ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்க போறேன். கவனமா காது கொடுத்து கேளுங்க. அதாவது நம்ம சின்சானும் டோரேமானும் கொலாப் பண்ணா எப்படி இருக்கும், அண்ட் அதுக்கான ஸ்கிரிப்டை தான் நான் இப்ப எழுதிக்கிறேன். கூடிய சீக்கிரமே அந்த ஒரு ஸ்கிரிப்ட் முடிஞ்சிரும். அண்ட் ரைட்டிங் வேலை முடிஞ்சதும் அதை நான் எபிசோடா தான் போட போறேன். இதுல நல்ல விஷயம் என்னன்னா இது வரைக்கும் 4 எபிசோடுக்கு நான் கதை எழுதிட்டேன். பட் இருந்தாலும் இன்னும் கதை பாதியில தான் இருக்கு. ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா எதையோ தேடி எடுத்துக்கு வர ஒரு மோசமான ஏலியனை சின்சானும் டோரேமானும் ஒன்னா சேர்ந்து அதை எப்படி ஓட ஓட விரட்ட போறாங்க அப்படின்றதான் இந்த கதையோட ஸ்டோரி. சோ கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே முடிஞ்சிரும். பட் இருந்தாலும் அந்த ஒரு வீடியோ வரதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நான் ஒரு ஷார்ட்ஸ் எடிட் பண்றதுக்கு எனக்கு நாகத்தள்ளி போயிருது. இதுல அவ்வளவு பெரிய வீடியோ நான் எப்படி எடிட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே அந்த ஒரு எபிசோட் வந்துரும். சோ சின்சான் ஃபேன்ஸ் அண்ட் டோரேமான் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சோ உங்களை எத்தனை பேர் அந்த கொலாப்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டு போயிருங்க. அண்ட் இது இந்த ஒரு கொலாபோட மட்டும் முடியல, நருட்டோ அண்ட் பென்டனை கூட கொலாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு எபிசோட் எழுதியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த நருட்டோ பென்டனை கொலாப் பண்றதுல மட்டும் நிறைய சிக்கல் இருக்கனால நான் அதை கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன். அது எல்லாம் கிளியரா முடிஞ்ச பிறகுதான் அந்த ஒரு எபிசோடுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிப்பேன். பட் சின்சான் டோரேமானை பொறுத்த அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலும் இல்ல. சோ கூடிய சீக்கிரமே நான் எப்படியும் அதை எடிட் பண்ணி போட்டு விட்டுருவேன். சின்சானை பத்தி பேசுறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய கார்ட்டூனை பத்தி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எல்லாமே சின்சானுக்கு ரிலேட்டிவா தான் இருந்துச்சு. நீங்க ஒரு சின்சான் ஃபேனா இருந்தா சின்சான்ல எந்த ஒரு டயலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டடா பை.